சமுதாய குற்றங்களையும் அதன் தீய விளைவுகளையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதையே கருவாக கொண்டதுதான் இந்த நிகழ்ச்சி தடயம். பொறுப்பும் பொதுநலமும் கருதி இதில் சொல்லப்படும் கருத்துக்களை மக்கள் எளிதாக புரிந்து உணர சில குற்ற நிகழ்வுகள் இதில் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும் காட்சிகளையும் வழக்குகளையும் சமுதாய குற்றங்களையும் மற்றும் தீய விளைவுகளையும் தெரிந்து கொள்ள உதவும் ஒரு விழிப்புணர்வு பாடமாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சி குற்ற நிகழ்வுகள் தொடர்பானது என்பதால் குழந்தைகளுக்கு ஏற்றது அல்ல. ஒவ்வொரு வாரமும் நம் கண்முன்னே அல்லது நம் சுற்றத்திலே நடக்கும் குற்றங்களை எடுத்து அதை எந்த நுணுக்கத்தோடு தடயவியல் துறை கண்டுபிடித்து குற்றவாளியை சட்டத்தின் முன் காட்டிக் கொடுத்தது என்பதை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகும் வழக்கு ஒரு கொலை குற்றம். உலகில் பல குற்றங்கள் நடந்தாலும் அதில் பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணம் நாம் நம்பும் சிலர் செய்த நம்பிக்கை துரோகத்தால் தான் நடக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அன்பு, பாசம், நேர்மை போன்ற இயல்பான மனித குணங்கள் இன்று பலரால் தன் சொந்த காரியங்களை சாதித்து கொள்ள ஒரு துருப்புச் சீட்டாகவே பயன்படுத்தப்படுகிறது. இன்று நாம் யாரையாவது உண்மையாகவே புகழ்ந்து பேசினால் கூட அது ஐஸ் வைப்பது, காக்கா பிடிப்பது, ஜோக் அடிப்பது என்பது போல்தான் இன்றைய உலகில் நம்பப்படுகிறது. இந்த நிலை நம் வாழ்வோடு ஒட்டி இருப்பதால் தான் நல்லவனாய் வாழ்வது என்பது இயற்கையான மனித குணம் என்ற நிலை மாறி இன்று நோபல் பரிசு கொடுத்து கௌரவிக்கும் நிலைக்கு உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. நிறைய சொத்துக்களும் நிலங்களும் கொண்டு அந்த ஊரிலேயே பெரிய பணக்காரராக வாழ்ந்து வந்தார் பெரிய வீட்டுக்காரர் என்று அழைக்கப்படும் பெரியசாமி. அவருக்கு பாக்கியலட்சுமி என்று அழகான மகள் இருந்தார். அவர் அந்த ஊரில் அருகாமையில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வந்தார். அவருக்கு பின் சொத்துக்கள் அனைத்தும் அவர் மனைவிக்கும் மகளுக்கும் தான் என்ற நிலையில் பாக்கியலட்சுமியை குணசேகர் என்ற ஒரு வாலிபன் சில மாதங்களாகவே பின்தொடர்ந்து காதலித்து வந்தான். அவன் நிஜமாகவே காதலிக்கிறானா அல்லது காதலிப்பது போல் நடிக்கிறானா என்ற சந்தேகத்தில் அவனிடமிருந்து விலகிச் சென்றார். இது போன்ற சந்தேகம் அவள் மனதில் இருந்தாலும் குணசேகரனை அவளுக்கு பிடித்தும் இருந்தது. சிறிது காலம் அதை அவனிடம் காட்டிக்கொள்ளாமல் அலையவிட்டாள். அவன் உண்மை முகம் தெரியும் என்று எண்ணி தொடர்ந்து அவனை பொருட்படுத்தாமல் இருந்தாள். ஆனால் அவனுடைய காதல் உண்மையானது என்று நிரூபிக்க அவன் பல வழிகளில் முயற்சி செய்தான். அந்த முயற்சிகளில் ஒன்றாக ஒருமுறை தன் உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தான். அப்போது உண்மையை உணர்ந்த அவள் அவன் சொத்துக்காக காதலிக்கவில்லை என்ற முடிவுக்கு வந்தாள். அவன் மேல் சிறு வருத்தம் வந்தது. அந்த வருத்தம் நாளடைவில் காதலாக மாறியது. இருவரும் ஒருவரை ஒருவர் மனதார காதலிக்க ஆரம்பித்தனர். அவர்கள் காதலிக்க ஆரம்பித்த சில மாதங்களிலேயே குணசேகர் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று வற்புறுத்தி வந்தான். அவள் தன்னுடைய படிப்பு முடிந்த பிறகு திருமணம் செய்து கொள்ளலாம் என சொல்ல அதை அவன் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து திருமணம் பற்றிய பேச்சுக்களையே பேசி பாக்கியலட்சுமியை வழிக்கு கொண்டு வர முயற்சி செய்தான். சில நாட்கள் சென்ற பின் அவளும் திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தாள். பாக்கியலட்சுமி குணசேகரை அழைத்து சென்று தன் அப்பாவிடம் தன் காதலை தெரிவிக்க குணசேகரின் மேல் உள்ள சந்தேகத்தில் அவர் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்காமல் சிறிது கால அவகாசம் மட்டும் கேட்டுக்கொண்டார். பெரியசாமி தனக்கு தெரிந்தவரிடம் விசாரிக்க அவன் நல்ல பையன், சொந்தங்கள் யாரும் இல்லை, ஒரு அனாதை போல் வாழ்ந்து வருகிறான் என்று தெரிந்தவுடன் அவன் நல்லவன் என்று உறுதி செய்தார். அந்த உறுதியான நிலைப்பாட்டிற்கு வந்த பிறகே இருவரும் திருமணம் செய்து கொள்ள சம்மதம் தெரிவித்தனர். ஆனால் வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை வைக்க அவன் அதற்கு உட்பட்டு சம்மதம் தெரிவித்தான். மகிழ்ச்சியில் இருவரும் திளைத்து திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தனர். பெரிய வீட்டுக்காரர் திருமணம் என்பதை நிரூபிக்கும் வகையில் தடபுடலாக திருமணம் நடந்து முடிந்தது.
திருமணமான இருவரும் சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவன் தன் மனைவியை விட மாமனார் மாமியார் மேல்தான் அதிக பாசம் காட்டி வந்தான். தனக்கு ஒரு அப்பா அம்மா இருந்திருந்தால் எப்படி பார்த்து கொள்வானோ அதே போல் மாமனார் மாமியாரை பார்த்து கொள்ள ஆரம்பித்தான். அவர்களும் அவனின் பாசத்தில் திகைத்து போனனர். தனக்கு ஒரு மகன் இல்லாத குறையை மருமகன் நிறைவேற்றுகிறான் என்ற மனநிலைக்கு வந்தனர். இவ்வாறு சந்தோஷமாக போய்கொண்டிருக்கும் நிலையில் ஒரு நாள் மாமனார் இறந்து விடுகிறார். அவருடைய இறப்பு இயற்கையானது என்ற அடிப்படையில் அவருக்கான இறுதி சடங்குகள் நடந்து முடிகின்றன. என்ன சொல்லி எழுதி வாங்கினான் என்று தெரியவில்லை. எனக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்தால் என்னுடைய கிட்னியை நீ எடுத்துக்கொள்ளலாம், ஏனென்றால் உனக்கு ஒரு கிட்னி கையில் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று அவர் தெரிந்து கொண்டு இதுபோல ஒரு பத்திரம் எழுதி கொடுத்திருக்கிறார். அதற்கப்புறம் அவர் இறந்து விடுகிறார். இறந்த பின் அதே போல அவர் கிட்னியை எடுத்து இவர் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார். சில காலம் அவருடைய இழப்பை எண்ணி வருந்திய குடும்பம் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியது. கணவன் மனைவி மாமியார் என 3 பேரும் அந்த வீட்டில் வாழ்ந்து வந்தனர். இப்படி இருக்கையில் ஒருமுறை மாமியார் தனக்கு தேவையான பொருள் காணவில்லை என்று மருமகன் அறையில் சென்று பார்க்க அங்கு சைனைட் கேப்சூல்ஸ் மற்றும் ஊசி பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. இது எப்படி இங்கு வந்தது, இதை யார் பயன்படுத்தி இருப்பார்கள் என்ற சந்தேக கேள்விகள் எழ மருமகன் ஏதும் தவறான வழியில் செல்கிறானோ என்ற சந்தேகத்தில் அதை எடுத்து தன் அறையில் பதுக்கி வைத்தாள். இந்த வீட்டாருக்கு, பெண் வீட்டாருக்கு இவை இறந்தது சாதாரணமான இறந்ததா அல்லது வேறு மர்டர் யாராவது செய்து ஏற்படுத்தினார்களா? மர்டர் செய்தால் மருமகன் தான் செய்திருக்க வேண்டும். இவருடைய நடவடிக்கைகளை எல்லாம் பார்க்கும்பொழுது அவர்களுக்கு மருமகன் மேல்தான் சந்தேகமானது. அதே சந்தேக பார்வையிலேயே மருமகனை தொடர்ந்து கண்காணிக்க ஆரம்பித்தாள். ஆனால் அவன் எந்த விதமான தவறான செயலிலும் ஈடுபடவில்லை. தன்னுடைய சொத்துக்களை அடைவதற்காக ஏதாவது செய்கிறானா என்ற பார்வையிலும் கண்காணிக்க ஆரம்பித்தாள். அவனிடம் எந்த ஒரு தடயமும் புலப்படவில்லை. இருந்தாலும் இந்த சைனைட் கேப்சூல்ஸ் மற்றும் ஊசியை பற்றி போலீசில் ஒரு புகார் கொடுத்தாள். அதோடு ஒரு புது முடிவும் எடுத்தாள். ஒரு நாள் மகள் மருமகன் இருவரையும் அழைத்து ஒரு வக்கீலையும் கூட வைத்துக்கொண்டு தங்கள் வீட்டில் உள்ள அனைத்து சொத்து பத்திரங்களையும் எடுத்து தன் மருமகனின் கையில் கொடுத்து, தனக்கப்புறம் எல்லா சொத்துக்களும் உங்களுக்குத்தான், என் உடல்நிலை சரியாக இல்லை, அதனால் இப்போவே எழுதி கொடுக்க போகிறேன் என்று கூறினாள். இதற்கு அவன் அந்த சொத்துக்களை வாங்க மறுத்து, எனக்கு சொத்துக்களை விட நீங்கள் தான் முக்கியம், உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று அனைத்து சொத்து பத்திரங்களையும் திரும்பி கொடுத்தான். இதனால் மாமியாருக்கு அவன் மேல் உள்ள சந்தேகம் போய் மரியாதை கூடிக்கொண்டது. இந்த நிலையில் மாமியார் கொடுத்த புகாருக்காக போலீஸ் விசாரணையை தொடங்கியது. தங்களுடைய விசாரணைக்கு சைனைட் மற்றும் அது பயன்படுத்தப்பட்ட ஊசி இவைகளை ஆராய்ச்சி செய்ய தடயவியல் துறையை நாடியது போலீஸ். தடயவியல் துறை அதை ஆராய்ச்சி செய்ய அந்த ஊசியில் சைனைட் பயன்படுத்தி இருப்பது தெரிய வந்தது. இதனால் மருமகனை சந்தேக தோணியில் போலீஸ் விசாரணை செய்தது. ஆனால் மாமியார் அதில் இடைப்பட்டு, அவர் நல்லவர், அவருக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது என்று மருமகனுக்கு சாதகமாக இருந்தார். சைனைட் மற்றும் அது பயன்படுத்தப்பட்ட ஊசியை கொண்டு தன் புலனாய்வை தொடங்கியது தடயவியல் துறை. பெரியசாமி இயற்கையாக இறந்தாரா அல்லது யாரும் கொலை செய்தார்களா என்ற நோக்கில் விசாரணை நடந்து கொண்டிருந்தது. விசாரணையை துவங்கிய முதல் கட்டத்திலிருந்தே பெரியசாமி இறந்தது இயற்கையான முறையில் இல்லை என்ற நிலைப்பாட்டிலேயே சென்றது. அந்த ஊசியில் சைனைட் பயன்படுத்தி எத்தனை நாட்கள் ஆகின்றன என்ற அறிக்கை வர அதே காலகட்டத்தில் தான் பெரியசாமி இறந்து இருக்கிறார் என்ற தகவலும் ஒத்துப்போக முழு கவனமும் மருமகன் மேல் சென்றது. அவனை விசாரணைக்கு எடுத்தது தடயவியல் துறை. அந்த விசாரணையில் தான் எந்த தவறும் செய்யவில்லை, அவன் நிரபராதி என தன் பக்கம் உள்ள நியாயங்களை விளக்கினான்.
அவனுடைய மனைவி மற்றும் மாமியார் அவனுக்கு ஆதரவாக இருந்து, நாங்கள் சொத்துக்களை நாங்களாகவே எழுதி கொடுத்தும் அவன் வாங்கவில்லை, இதனால் அவன் கொலை செய்திருக்க வாய்ப்பு இருக்காது என அவனுக்கு ஆதரவாக பேசினார்கள். இப்படியாக எந்த ஒரு தடயமும் இன்றி நிற்கும் தடயவியல் துறைக்கு அடுத்து எதை நோக்கி விசாரணை செய்வது என்ற சவால் இருந்தது. மீண்டும் அவர்களுடைய வீட்டை சோதனை செய்ய அங்கு அவர்களுக்கு மற்றும் ஒரு தடயம் அகப்பட்டது. தடயவியல் துறைக்கு கிடைத்த தடயம் என்ன? அந்த தடயத்தை வைத்து உண்மையான குற்றவாளியை பிடித்ததா தடயவியல் துறை? இடைவேளைக்கு பிறகு தடயம் தொடரும். மீண்டும் அந்த வீட்டில் சோதனையில் ஈடுபட்ட தடயவியல் துறைக்கு மருமகனின் அறையில் ஒரு பத்திரமும் சில மருத்துவ அறிக்கைகளும் கிடைத்தது. அந்த பத்திரத்தில் தான் இறந்த பிறகு தன்னுடைய கிட்னியை மருமகனுக்கு கொடுக்க எந்த ஆட்சேபனையும் இல்லை என எழுதியிருந்தது. அதேபோல் அவர் இறந்த பிறகு அந்த கிட்னியை மருமகன் பொருத்தி கொண்டதற்கான மருத்துவ அறிக்கைகளும் இருந்தது. அவன் அந்த விசாரணையில் மாமனாரின் சம்மதத்தோடு தான் அவருடைய கிட்னியை நான் பெற்றேன், அதற்கான பத்திரம்தான் இது என்று வாதாடினான். இவ்வாறு பத்திரம் ஏற்கனவே இருப்பதால் அவன் மேல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போனது. ஆனால் அவன்தான் இந்த கொலைக்கு காரணம் என்று தடயவியல் துறை முழுமையாக நம்பியது. தடயவியல் துறையின் முழு சந்தேகமும் குணசேகரின் மேல் இருக்க அவனை விசாரித்ததில் மேலும் ஒரு புதிய தடயம் சிக்கியது. அது கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் ரிப்போர்ட். அதாவது பெரியசாமியின் கிட்னி குணசேகருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று மருத்துவரால் கொடுக்கப்பட்ட சான்றிதழ். இந்த சான்றிதழ் பாக்கியலட்சுமியை அவன் காதலிப்பதற்கு முன்பாகவே வாங்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தடயவியல் துறை குணசேகரை கைதும் செய்தது. மாமனாருடைய கிட்னி இவனுக்கு பொருந்துமா என்பதை கம்பேட்டபிலிட்டி டெஸ்ட் பண்ணி வாங்கி ஒரு சர்டிஃபிகேட் அவருடைய அறையிலிருந்து எடுக்கப்பட்டது. இவையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இவன் லாங் பிளான், இந்த வீட்டிலே கல்யாணம் பண்ணிக்கொண்டு இந்த மாமனாருடைய கிட்னியை தான் அடைய வேண்டும். பெண்ணை விட மாமனார் கிட்னி மிக அவருக்கு தேவைப்பட்ட பொருள் என்றாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் புதைக்கப்பட்ட பெரியசாமியின் உடலை பிரேத பரிசோதனை செய்து பார்த்தனர். அதில் சைனைட் கலந்திருப்பதை கண்டறிந்தனர். பொதுவாக ஒரு மனிதனின் உடலில் மைக்ரோகிராம் அளவிற்கு அதிகமாக சைனைட் கலந்துவிட்டாலே அவர் இறக்க நேரிடும். வெளியே யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த அளவுகோலை சரியாக பயன்படுத்தி இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கிறான் மருமகன் குணசேகர். ஏனென்றால் அவன் கெமிஸ்ட்ரி படித்தவன். அவனுக்கு எந்த அளவு சைனைட் பயன்படுத்த வேண்டும், அப்படி பயன்படுத்திய சைனைட் வெளியே தெரியாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் போன்ற நுட்பமான விஷயங்களை படித்தமையால் இந்த செயலை சரியாக நிறைவேற்றியிருக்கிறான். இந்த அனைத்து ஆதாரங்களையும் வைத்து குணசேகரை விசாரித்த பொழுது அவன் தனக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர், கிட்னியை தானமாக பெற எவ்வளவோ முயற்சி செய்தும் கிடைக்கவில்லை. ஆனால் பெரியசாமியின் கிட்னி தனக்கு பொருத்தமாக இருப்பது தெரிய வந்தது. அதனால் அவரிடம் இருந்து கிட்னியை எப்படியாவது அடைய வேண்டும் என்பதற்காக இதுபோல் பிளான் செய்தேன் என்று ஒப்புக்கொண்டான். அவன் அந்த பெண்ணை காதலித்தது முதல் அந்த வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையானது, மாமனார் மாமியாரிடம் மிகுந்த அன்பு காட்டியது என இவை அனைத்தும் தனக்கு தேவையான கிட்னிக்காக என்று வாக்குமூலம் கொடுத்தான். அவனுக்கு அந்த பெண்ணை விடவும் சொத்துக்களை விடவும் கிட்னியின் மேல்தான் ஆர்வம் அதிகமாக இருந்திருக்கிறது. அதனால் மாமனாரை தன் பாச வலையில் விழ வைத்தான். அவராகவே தன் கிட்னியை தானமாக கொடுப்பதாக சொல்லி எழுதி கொடுக்க வைத்தான். அவர் எழுதி கொடுத்த சில நாட்களிலேயே அவன் படித்த கெமிஸ்ட்ரியை பயன்படுத்தி சைனைட் கொடுத்து அவரை கொலையும் செய்திருக்கிறான். அந்த வீட்டிலே இருந்து அந்த மாமனார் காட்டிய அன்பு, மாமியார் காட்டிய அன்பு எல்லாம் கன்ஃபெஷன் தானே ஒப்புக்கொண்டு இந்த கொலை சம்பவத்தில் அவன்தான் குற்றவாளி என ஊர்ஜிதப்படுத்தி 2 ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது.
பணம், சொத்துக்களை மீறி ஒருவன் தனக்கு தேவையான உறுப்புக்காக நடத்திய நாடகத்தையும் அவன் செய்த கொலையையும் தடயவியல் துறை நடத்திய விசாரணையையும் இந்த வார வழக்கில் பார்த்தோம். அடுத்த வாரம் வேறொரு வழக்குடன் உங்கள் நியூஸ் 7 தமிழில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.